அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான இராணுவ, ராஜதந்திர, பொருளாதார உடன்படிக்கைகள், ஒத்துழைப்புகள் பற்றி உண்மையின் தரிசனம் நிகழ்ச்சியில் நாம் விரிவாக ஆராய இருக்கின்றோம். உலகில் உருவாகி வருகின்ற இந்த புதிய கூட்டணிவின் பலம், பலவீனம் மற்றும் இந்த புதிய கூட்டணியினால் மேற்கொள்ளப்படக்கூடியதான சாதனைகள் பற்றிய சாத்தியங்களை பார்ப்பதற்கு முன்பதாக அண்மை காலங்களில் இடம்பெற்ற சில காட்சிகளையும் காட்சி மாற்றங்களையும் மீட்டு பார்ப்பது நல்லது என்று நான் நினைக்கின்றேன். ஆயிரத்தி 1990 ஈராக்கிற்கு எதிராக அமெரிக்கா தலைமையிலான நேச நாடுகள் ஆபரேஷன் டெசர்ட் ஸ்ட்ரோம், ஆபரேஷன் டெசர்ட் ஷீல்ட் போன்ற படை நடவடிக்கைகளை மேற்கொண்டபோது அமெரிக்க விமானங்கள் இந்தியாவில் தரித்து நின்று எரிபொருள் நிரப்பிக் கொள்வதற்கு இந்தியா மறுப்பு தெரிவித்திருந்தது. இந்தியாவின் வான்பரப்பினூடாக அமெரிக்க விமானங்கள் பறப்புகளை மேற்கொள்வதற்கும் இந்தியா தடை விதித்திருந்தது. தியாகோகசியா தீவில் உள்ள அமெரிக்க படைத்தளத்தில் இருந்து புறப்பட்டு ஈராக் மீது தாக்குதலை மேற்கொள்ளவென வந்த அமெரிக்காவின் C-141 விமானம் மும்பாயின் சஃபார் விமான நிலையத்தில் எரிபொருள் நிரப்புவதற்காக தரித்து நின்றபோது அதற்கு எரிபொருள் நிரப்ப மறுப்பு தெரிவித்து அமெரிக்க விரோதத்தை பகிரங்கமாக வெளிப்படுத்தியிருந்தது பிரதமர் சந்திரசேகர் தலைமையிலான இந்திய அரசு. ஈராக் மீது பலத்தை பிரயோகிக்க கூடாது என்று சர்வதேச அரங்கில் இந்தியா உறுதியாக நின்றதுடன் பல கட்டுப்பாடுகளையும் மீறி அந்த இக்கட்டான கால பகுதியில் ஈராக்கிற்கு மருந்து மற்றும் உணவுப் பொருட்களையும் அனுப்பி வைத்திருந்தது. அத்தோடு ஈராக்கிற்கு எதிராக ஐக்கிய நாடுகள் சபை அந்த நேரத்தில் விதித்திருந்த பொருளாதார தடைக்கு எதிராக தனது கடுமையான கண்டனத்தையும் இந்தியா வெளியிட்டிருந்தது. 2003 மார்ச் மாதம் 20 அதே ஈராக் மீது அமெரிக்கா தலைமையிலான நாடுகள் யுத்தத்தை மேற்கொண்ட போது இந்தியா ஈராக்கிற்கு ஆதரவாக நிற்கவில்லை. அந்த யுத்தத்தில் இந்தியா நடுநிலையாக நிற்பதாக அறிவித்திருந்த போதும் உண்மையில் அமெரிக்காவுக்கு சார்பாகவே இந்தியா நிலைப்பாடு எடுத்திருந்தது. அமெரிக்காவின் யோககசியா இராணுவ தளத்தில் இருந்து ஈராக் மீது தாக்குதலை நடாத்தச் சென்ற அமெரிக்க விமானங்கள் இந்திய வான்பரப்பை பாவிப்பதற்கு இந்தியா அனுமதி வழங்கியிருந்தது. இந்து சமுத்திரத்தில் அந்த நேரம் பயணம் மேற்கொண்டிருந்த அமெரிக்க கப்பல்களுக்கு அமெரிக்க கடற்கரங்களுடன் இணைந்து இந்திய கடற்படை பாதுகாப்பையும் வழங்கியிருந்தது. அமெரிக்க இராணுவ தளபதி ஜெனரல் எரிக் சின்ஷெக்கியின் இந்திய விஜயத்தை தொடர்ந்து வெளியே தெரியாத மேலும் பல இராணுவ ஒத்தாசைகளையும் இந்தியா அமெரிக்காவுக்கு வழங்கியிருந்ததாக தகவல்கள் வெளியாகியிருந்தன. ஆயிரத்தி 1971 நடைபெற்ற இந்திய பாகிஸ்தான் யுத்தத்தின் போது பாகிஸ்தானுக்கு ஆதரவாக தனது 7th ஃப்ளீட் கடற்படையின் டாஸ்க் ஃபோர்ஸ் 74 கப்பற்படை பிரிவை வங்காள விரிகுடா கடற்பரப்புக்கு அனுப்பி வைத்திருந்தது அமெரிக்கா. அதிலும் குறிப்பாக அமெரிக்காவின் மிகப்பெரிய விமானந்தாங்கி கடற்கலமும் உலகிலேயே அணு ஆற்றலில் இயங்கக்கூடியதான முதலாவது கப்பலும் உலகின் மிக நீளமான கப்பல் என்ற பதிவை இன்று வரை பெற்றதுமான USS என்டர்பிரைஸ் என்கின்ற கப்பலையும் இந்தியா மீது தாக்குதல் நடாத்தும் நோக்கத்தோடு அமெரிக்கா வங்காள விரிகுடா கடற்பரப்புக்கு அனுப்பி வைத்தது. 2001 அக்டோபரில் ஆப்கானிஸ்தான் மீது அமெரிக்கா யுத்தம் மேற்கொண்ட போது அமெரிக்க யுத்த விமானங்கள் இந்தியாவில் தரித்து நிற்கவும் எரிபொருள் நிரப்பிச் செல்வதற்கும் இந்தியா தனது கதவுகளை திறந்து விட்டிருந்தது. அமெரிக்கா, இந்தியா இந்த இரண்டு நாடுகளும் நட்பாக கூட்டாக இருக்க வேண்டும் என்று இந்த இரண்டு நாடுகளில் எந்த நாடு அதிகமாக விரும்பியது என்கின்ற கேள்விக்கு அநேக மாணவர்கள் இந்தியாவையே காண்பிப்பார்கள். ஆனால் அது உண்மையல்ல. இந்தியாவுடன் நட்பை பேணுவதற்கு
இந்தியாவுடன் பல விடயங்களில் கூட்டிணைந்து கொள்வதற்கு அமெரிக்காவை அதிகம் விரும்பியது என்பதுதான் உண்மை. இந்தியாவை தனது நண்பனாக மாற்றிக்கொள்வதற்கும் தென்கிழக்கு ஆசியாவில் அமெரிக்காவின் முகமாக இந்தியாவை உருவாக்கிக் கொள்வதற்கும் அமெரிக்காவின் கொள்கை வகுப்பாளர்களும் அமெரிக்க உளவு நிறுவனமும் பொருளாதார நிபுணர்களும் பகிரத பிரயத்தனங்களை மேற்கொண்டது பற்றிய ஒரு மிகப்பெரிய பட்டியலே உள்ளது. இந்தியாவை தன் வழிக்கு கொண்டு வருவதற்கு அமெரிக்கா மேற்கொண்ட தந்திரோபாயங்கள் பெரிய அளவிற்கு பொதுவழிக்கு வரவில்லை என்றாலும் திட்டமிட்ட பொருளாதார நெருக்கடிகள் முதல் ஆட்சி மாற்றங்கள், கடத்தில் இருந்து தலைவர்களை அகற்றுதல் போன்றன வரை மிகப்பெரிய காய் நகர்த்தல்கள் மேற்கொள்ளப்பட்டதாகவே சில ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றார்கள். அமெரிக்கா இந்தியா மீது இப்படியான திடீர் காதல் கொள்ள காரணம் என? இந்தியாவை நட்பாக்கிக் கொள்ள அமெரிக்கா நகர்த்திய காய்கள் என்ன? இந்தியாவை நட்பாக்கிக் கொண்டு இதனை சாதிக்க நினைக்கின்றது அமெரிக்கா. அமெரிக்காவின் வலையில் எப்படி விழுந்தது இந்தியா? அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான இந்த நட்பின் பயணம் எத்தனை காலத்திற்கு தொடரப் போகின்றது? இந்த கேள்விகளுக்கான பதிலை தேடுகின்ற போது கிடைக்கின்ற சமன்பாடுதான் உலக அரசியல். இந்தியாவை மையப்படுத்திய அந்த உலக அரசியலைத்தான் தொடர்ந்து வருகின்ற உண்மையின் தரிசனம் நிகழ்ச்சிகளில் விரிவாக நாம் ஆராய இருக்கின்றோம். தேவைகள்தான் ஒரு தேசத்தின் நட்பையும் எதிரியையும் தீர்மானிக்கின்றன. இதற்கு அண்மையில் உருவாகி வருகின்ற இந்திய அமெரிக்க நட்பு ஒரு சிறந்த உதாரணம் என்று கூறலாம். பல தசாப்த காலமாக விரோதம் பாராட்டி வந்த அமெரிக்காவும் இந்தியாவும் எப்படி இணைந்து பயணிக்க தொடங்கின என்கின்ற புதிய அத்தியாயம் உலக அரசியலின் போக்கையும் யதார்த்தத்தையும் புரிந்து கொள்வதற்கான சிறந்த ஒரு புத்தகமாக இருக்கும் என்பதில் சந்தேகம் இல்லை. அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான நட்பின் அஸ்திவாரத்தையும் எத்தனை காலம் அந்த நட்பின் பயணம் இருக்கப் போகின்றது என்கின்ற யதார்த்தத்தையும் புரிந்து கொள்ள வேண்டுமானால் முதலில் அமெரிக்காவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான நட்பு பற்றிய பயணத்தை பார்த்தாக வேண்டும். அமெரிக்கா என்றால் யார் என்பதை புரிந்து கொள்ள அமெரிக்க பாகிஸ்தானிய உறவு ஒரு நல்ல உதாரணமாக இருக்கும். பல தசாப்த காலமாக தென்கிழக்கு ஆசியாவில் அமெரிக்காவின் முக்கிய நட்பு நாடாக பாகிஸ்தானே இருந்து வந்தது. பாகிஸ்தானை சோவியத்துடனான தனது பனிப்போரின் பங்காளியாக பயன்படுத்தும் திட்டம் ஆரம்ப முதலே அமெரிக்காவுக்கு இருந்து வந்தது. நாடி நரம்பு முழுவதும் இந்திய பகையுடனே உருவாகியிருந்த பாகிஸ்தானை திருப்திப்படுத்தி தனது முழு கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வருவதற்கு இந்தியாவுக்கு விரோதமான பல காரியங்களை அமெரிக்கா ஆரம்பம் முதலே செய்து வந்தது. 1947 ஆண்டு இந்தியா சுதந்திரம் அடைந்ததைத் தொடர்ந்து சமாதானத்திற்கான நோபல் பரிசை இந்தியாவின் தேசப்பிதா மகாத்மா காந்திக்கு வழங்குவதற்கு பரிசு குழு தயாரான போது அந்த பரிசு காந்திக்கு வழங்கப்படக்கூடாது என்று அமெரிக்கா அழுத்தம் வழங்கியது. அமெரிக்காவின் அழுத்தம் காரணமாகவே அந்த நோபல் பரிசு இந்தியாவின் கரங்களை விட்டு நழுவி போனது. அதேபோன்று 1948 ஆண்டில் காஷ்மீர் விவகாரம் ஐநா சபைக்கு வந்தபோது பாகிஸ்தானுக்கு ஆதரவாகவே அமெரிக்கா நிலைப்பாடு எடுத்திருந்தது. இப்படி பாகிஸ்தானை தன் வழிக்கு கொண்டு வரும் முயற்சியை அமெரிக்கா பாகிஸ்தான் உருவான காலம் முதலே ஆரம்பித்திருந்தது. 1950 ஆண்டு பாகிஸ்தான் பிரதமருக்கு ஒரு உத்தியோகபூர்வ அழைப்பினை விடுத்த அமெரிக்கா இந்தியாவினால் பாகிஸ்தானுக்கு இருந்து வரும் ஆபத்துக்களை சமாளிக்க பாகிஸ்தானுக்கு அமெரிக்கா பல்வேறு உதவிகளை வழங்க விரும்புவதாகவும் தெரிவித்திருந்தது.
1950 மே மாதம் 3ஆம் தேதி பாகிஸ்தான் பிரதமர் லியாகத் அலிகான் 23 நாள் சுற்றுப்பயணம் ஒன்றை மேற்கொண்டு அமெரிக்கா பயணமான போது அமெரிக்காவின் உளவு அமைப்பான CIA தளம் ஒன்றை பாகிஸ்தானில் நிறுவுவதற்கு பாகிஸ்தான் அனுமதி அளிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை விடுத்திருந்தார் அமெரிக்க அதிபர் ட்ரூமன். ஆனால் அமெரிக்காவின் கோரிக்கைக்கு மறுப்பு தெரிவித்திருந்த பாகிஸ்தான் பிரதமர் லியாகத் அலிகான் பாகிஸ்தான் அணிசேரா கொள்கையை கடைபிடித்து வருவதாகவும் அதேவேளை வர்த்தக ராஜதந்திர உறவை அமெரிக்காவுடன் பாகிஸ்தான் பேண விரும்புவதாகவும் கூறிவிட்டு அவர் பாகிஸ்தான் திரும்பினார். பாகிஸ்தான் பிரதமர் லியாகத் அலிகானை தொடர்ந்து பாகிஸ்தானின் ராணுவ தளபதி முகமது அயூப் கான் அமெரிக்காவுக்கு விஜயம் ஒன்றை மேற்கொண்டார். இந்த முகமது அயூப் கானின் அந்த அமெரிக்க விஜயம்தான் அமெரிக்காவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில் பலமான ஒரு ராணுவ உடன்பாடு ஏற்படுவதற்கு காரணமாக அமைந்தது. ஏற்கனவே அமெரிக்காவுடன் ராணுவ ஒப்பந்தம் செய்ய முடியாது என்ற நிலைப்பாடு எடுத்திருந்த பாகிஸ்தானின் முதலாவது பிரதமர் லியாகத் அலிகான் அமெரிக்காவில் இருந்து திரும்பி வந்து ஒரு வருட காலத்தில் கூலிப்படையைச் சேர்ந்த ஒருவரால் சுட்டுக் கொல்லப்பட்டார். பின்னர் ஏற்பட்ட ராணுவ புரட்சி மூலம் பாகிஸ்தானின் ஆட்சியை கைப்பற்றிய அமெரிக்க சார்பு பாகிஸ்தான் ராணுவ தளபதி அயூப் கானின் ஆட்சியின் போதுதான் பாகிஸ்தான் கிட்டத்தட்ட அமெரிக்காவின் ஒரு ராணுவ தளமாகவே மாறியிருந்தது. It is a great pleasure and great honor for me to welcome our distinguished visitor, President of Pakistan. We are glad to have you here because you come as the head of an important and powerful country, which is allied with us in CETO, which is associated with us in CENTO, which represents a powerful force for freedom in your area of the world. I am overwhelmed by the warmth of reception, Mr. President, you have given me, and very kind words you have expressed about my country and its relationship with your country. Now I'm looking forward to having the opportunity of exchanging views with you, and I have no doubt that our area of understanding will enlarge as a result of it, and our friendship will get stronger. இந்திய துணைக்கண்டத்தில் அமெரிக்காவின் ஒரு முகமாகவே பல தசாப்த காலமாக பாகிஸ்தான் தோற்றமளித்து வந்தது. அமெரிக்க சார்பு அயூப் கான் ஆட்சி செய்ய ஆரம்பித்தது முதல் 2016 வரை வருடம் ஒன்றிற்கு பாகிஸ்தானுக்கு 78.3 பில்லியன் அமெரிக்க டாலர் பெறுமதியான ராணுவ உதவிகளை அமெரிக்கா வழங்கி வந்தது. 1956 முதல் அமெரிக்க படையினர் பாகிஸ்தான் ராணுவத்தின் ஆலோசகர்களாகவும் வழிநடத்தினர்களாகவும் களத்தில் இருந்து செயற்பட்டு வந்தார்கள். அது மாத்திரமல்ல, அமெரிக்க உளவு அமைப்பான CIA, அமெரிக்க ஈருடக படையணியான மெரைன்ஸ் மற்றும் அமெரிக்க விமானப்படை போன்றன பாகிஸ்தானின் குறைந்தது 9 ரகசிய தளங்களில் நிலை கொண்டு பல்வேறு நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வந்த உண்மை தற்பொழுது பொதுவெளிக்கு வந்துள்ளது. அது மாத்திரமல்ல, 1965 மற்றும் 1971 இடம்பெற்ற இந்திய பாகிஸ்தான் யுத்தங்களின் போதும் பாகிஸ்தான் ராணுவத்திற்கு அமெரிக்க போரியல் வல்லுநர்களே ஆலோசனைகளை வழங்கியிருந்தார்கள். அமெரிக்க தளபதிகள் களத்தில் நின்று பாகிஸ்தான் ராணுவத்தை வழிநடத்தினார்கள். அமெரிக்கா அனுப்பி வைத்த எண்ணிலடங்க ஆயுதங்களை கொண்டுதான் பாகிஸ்தான் ராணுவம் இந்திய ராணுவத்துடன் சண்டையிட்டது. இப்படி தனது ஒரு பிரதான நேச சக்தியாக பல தசாப்த காலமாக இருந்து வந்த பாகிஸ்தானை அமெரிக்கா ஏன் கைவிட்டது? இந்தியாவின் பக்கம் திடீரென்று அமெரிக்கா ஏன் தனது பார்வையை திருப்பியது? பாகிஸ்தானை கைவிட்டது போன்று என்றாவது ஒரு நாள் இந்தியாவையும் அமெரிக்கா கைவிட்டு விடுமா? இந்த விடயங்கள் பற்றி தொடர்ந்து வரும் உண்மையின் தரிசனம் நிகழ்ச்சிகளில் விரிவாக நாம் ஆராய இருக்கின்றோம்.
அமெரிக்காவின் பாதைக்கு பாகிஸ்தான் வருவதற்கு தடையாக இருந்த பாகிஸ்தான் தலைவர்கள் சிலர் படுகொலை செய்யப்பட்டது போன்று அமெரிக்காவுடன் நட்பை பேணுவதற்கு தடையாக இருந்த இந்திய தலைவர்கள் யாராவது படுகொலை செய்யப்பட்டார்களா என்கின்ற கேள்விக்கான பதில்களையும் கூட தொடர்ந்து வரும் உண்மையின் தரிசனம் நிகழ்ச்சிகளில் விரிவாக நாம் தேட இருக்கின்றோம். உண்மையின் தரிசனம் நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்குவோர் தமது 15வது வருட நிறைவை கொண்டாடும் சஹானா ஜுவல்லர்ஸ், வெம்ப்லி மற்றும் ஈஸ்டாம். உங்கள் பழைய நகைகளை கொடுத்து புதிய நகைகளை செய்கூலியின்றி சஹானா ஜுவல்லர்ஸில் பெற்றுக் கொள்ளுங்கள்.